माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। भोलो राधे कृष्ण माई की जय। எல்லாருக்கும் நமஸ்காரம். குருநாதருடைய பரம கருணையினால லாஸ்ட் டைம் மே மாசத்துல நாங்க ஷிரடி புனித யாத்திரை போயிருந்தோம். ஷிரடியில பல்லக்கு ஊர்வலம், ஸ்ரீ சாய் சத்யநாராயண விரத பூஜை பண்ண அநேக விஷயங்களை நீங்க யூடியூப் பதிவுல பார்த்திருக்கலாம். அடியன் நிறைய முறை சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி அடுத்த ஷிரடி யாத்திரை எப்போ போனாலும் உங்க எல்லாருக்கும் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த சொன்ன ஷார்ட்ஸ்ல சொல்லப்பட்டிருந்த விஷயத்த கேட்டு 40-50 பேர் போன் பண்ணி கேட்டுட்டீங்க. நிறைய பேர் அடுத்த முறை போகும்போது சொல்லுங்க, இதே யூடியூப் பதிவுல நீங்க போடுங்க, நாங்க உங்க கூட கண்டிப்பா வரோம், உங்களுடைய சத்சங்க யாத்திரையை நாங்களும் கலந்துக்கிறோம்னு அநேக அடியார்கள் சொல்லியிருந்தீங்க. உங்க எல்லாருடைய விஷயங்களையும் காது கொடுத்து சுவாமியுடைய கருணையினால கேட்டு இப்ப அதுக்கான டேட் எல்லாம் முடிவு பண்ணியிருக்கோம். 2025 வருஷம், அடுத்த வருஷத்துல ஜனவரி மாதத்துல எங்களுடைய ஷிரடி புனித யாத்திரை தொடங்கமாக போகுது. என்னைக்கு போறோம், என்னன்னைக்கு எங்கெங்க போறோம், திரும்ப என்னைக்கு ஊருக்கு வரோம், எல்லா விஷயங்களையுமே இந்த பதிவுல ரொம்ப கிளீனா பார்க்க போறோம். ஆகையினால கொஞ்சம் கவனமா நோட் பென் ஏதாவது இருந்தாலும் கொஞ்சம் எடுத்து எழுதி வச்சுக்குங்க. அவசியம் பயன்படும். அவசியம் எல்லா அடியார்களும் கலந்துக்குங்க. முதல்ல இந்த ஷிரடி புனித யாத்திரைனா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அடியார்கள் கூட போகிறது தான் யாத்திரை. ஏன்னா பாபாவையே, இது பாபாவுக்கு தான் இல்ல, சிவனடியார்கள் கூட போனாதான் அந்த ஈஸ்வரனுடைய கிருப்பை கிடைக்கும். அந்த பெருமாளையே நினைத்து பாவிக்கக்கூடிய நாராயணனுடைய அடியார்கள் கூட போனாதான் அந்த பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கும். பாண்டுரங்கனுடைய அடியார்கள் கூட போனாதான் அந்த பாண்டுரங்கனுடைய கிருப்பை கிடைக்கும். அதை போல பாபாவுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சு பாபாவுடைய லீலைகளையும் அவருடைய கீர்த்திகளையுமே சொல்லி அவருக்காகவே வாழக்கூடிய அடியார்கள் கூட போனாதான் பாபாவினுடைய அருளானது பூர்ணமா கிடைக்கும். அடியார்கள்ங்கிறவங்க ரொம்ப உயர்ந்ததான விஷயம் கொண்டவர்கள், புரியுதுங்களா? எங்களுடைய இந்த யாத்திரையே அடியார்கள் மூலமா தான் நடக்குது. பெரிய பெரிய அடியார்கள் எல்லாம் எங்க கூட வராங்க. என்னைக்கு டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜனவரி மாதம் 29ஆம் தேதி, ஜனவரி மாதம் 29ஆம் தேதி மயிலாடுதுறையிலேருந்து நேரா பெங்களூர் போறோம். ஏப்பா மயிலாடுதுறைக்கு நாங்க எப்படிப்பா வருதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் பதில் சொல்லிடுறேன். நம்ம தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தாலும் நீங்க தாராளமா எங்க கூட பயணிக்கலாம். தாராளமா நீங்க பயணிக்கலாம். நாங்க பெங்களூர் தான் மெயின் பாயிண்டா வச்சிருக்கோம். பெங்களூர்ல இருந்து டெல்லி எக்ஸ்பிரஸ், கர்நாடகா எக்ஸ்பிரஸ்ல தான் நாங்க கோப்பர்கான் போய் அங்கிருந்து ஷிரடியை நோக்கி போகிறதா நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தாலும் எங்க கூட பயணிக்கலாம். நிறைய பேர் சென்னையில இருந்து வராங்க. சென்னையில இருந்து பெங்களூர் பெங்களூர்ல இருந்து எங்க கூட அப்படியே ஜாயிண்ட் ஆயிடுறாங்க. பல பேர் கோயம்புத்தூர்ல இருந்து வராங்க. கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூர் பெங்களூர்ல இருந்து எங்க கூட ஜாயிண்ட் ஆயிடுறாங்க. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் உங்களை நாங்க கூப்பிட்டுக்கிறோம். அதற்கான வழிமுறைகளை சொல்லி நாங்க கூப்பிட்டுக்கிறோம். 29ஆம் தேதி நம்ம மயிலாடுதுறை நைட்டு புறப்பட்டு 30ஆம் தேதி காலையில பெங்களூர் போயிடுவோம். 30ஆம் தேதி காலையில நாங்க பெங்களூர் போயிடுவோம். அடியேன் கூட வரக்கூடிய பக்தர்களை அழைச்சுக்கிட்டு அடியேன் பெங்களூர் வந்துருவேன். மற்ற அடியார்கள் எல்லாருமே பாதி பேர் சென்னையில இருந்து கிளம்புறாங்க. சென்னையில காலையில இருந்து கூட கிளம்புறாங்க. காலையில அவங்க 30ஆம் தேதி காலையில அங்க கிளம்புனா 30ஆம் தேதி சாயந்தரம் வந்துருவாங்க. அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. சரிங்களா? 30ஆம் தேதி மாலை 7:20க்கு தான் ட்ரெயின். அதாவது சாயங்காலம் 7:20க்கு தான் அந்த கர்நாடகா எக்ஸ்பிரஸ். அந்த ட்ரெயின்ல எல்லாருமே ஒன்று கூடி அந்த ட்ரெயின்ல ஏறி 31ஆம் தேதி மத்தியான காலத்துல கோப்பர்கான் போயிடுவோம். கோப்பர்கான் போயிட்ட உடனே அங்க வண்டி இருக்கும். அந்த வண்டியை பிடிச்சி நேரா நம்ம எங்க தங்குறோமோ அந்த இடத்துல போய் நிப்பாட்டி முதல்ல சாப்பாடு எல்லாருக்கும் சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் ரூம் கொடுத்துருவோம். இந்த ஹால்லாம் கிடையாது, எல்லாருக்கும் ரூம் தான். எல்லாரையும்
எல்லாரையும் ரூம்க்கு அனுப்பிட்டு எல்லாருமே ரிஃப்ரெஷ் ஆயிட்டு திருப்பி கீழே வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஆர்கனைஸ் மாதிரி என்னைக்கு என்னென்ன ப்ரோக்ராம் பண்ண போறோன்றத முன்கூட்டியே சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல் டே தரிசனம் தான். 31ஆம் தேதி மதியானத்துல இருந்து நைட்டு வரைக்கும் பாபாவுடைய சமாதி மந்திர், சாவடி, துவாரகாமாய், பாபாவோட அடியார்களுடைய இல்லங்கள் எல்லாத்தையுமே காமிச்சிருவோம். 31ஆம் தேதி. 1ஆம் தேதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாபாவினுடைய அற்புதமான அவருடைய திருவடிப்பட்ட அனைத்து இடங்கள், ஒரு 40-50 இடம் அவுட்டர்ல இருக்கு, எல்லாமே வெளியில இருக்கு. ஆட்டோ மூலமா நாங்க எல்லாருமே கூட்டிட்டு போயிட்டு உங்களுக்கு தரிசனம் பண்ண வைப்போம் பாபாவுடைய அருளால. 1ஆம் தேதி சாயங்காலம் பாபாவுடைய அற்புதமான பல்லக்கு யாத்திரை. அந்த பல்லக்கு யாத்திரையில கலந்துக்கணுங்கிறதுக்காக தான் நிறைய பேர் போன் பண்ணி அடியனை கேட்டாங்க. அவங்க கேட்டதுனாலதான் இந்த யாத்திரையை அடியன் திரும்ப நான் முயற்சி பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா பாபாவுடைய பல்லக்க இந்த யாத்திரையில கலந்துக்க கூடிய நீங்க எல்லாருமே தூக்கலாம். உங்க எல்லாருக்குமே அந்த உரிமை உண்டு. நீங்களே பாபாவுக்கு பல்லக்கு தூக்கலாம், நீங்களே பாபா முன்னாடி நடனமும் புரியலாம், நீங்களே பாபாவுடைய அந்த பல்லக்கு யாத்திரையில அந்த ஆனந்தமான வைபவத்தை, அந்த ஆனந்தமான அந்த என்ன சொல்றது பக்தி ரசத்தை நீங்க அழகா அனுபவிக்கலாம், மெய் சேர்த்து அனுபவிக்கலாம் பாபாவோட பல்லக்கு ஊர்வலத்தை. 1ஆம் தேதி அதான் ப்ரோக்ராம். 2ஆம் தேதி காலையில ஒரு பஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவோம். அங்கிருந்து அவுரங்காபாத்ல ரொம்ப பிரசித்தப்பட்ட கிருஷ்ணேஸ்வர் ஜோதிர்லிங்கம். போன வருஷம் நாங்க திரியம்பகேஸ்வர் வனி சப்தசிரிங்கி மாதா போனோம். அடுத்த வருஷம், அதாவது போன யாத்திரையில போனோம். அடுத்த வருஷம் 2025ல அவுரங்காபாத்ல இருக்கக்கூடிய எல்லோரா அஜந்தா குகை, அது பக்கத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணேஸ்வர் ஜோதிர்லிங்கத்தை போவோம். 1ஆம் தேதி, அதாவது 2ஆம் தேதி ப்ரோக்ராம் இதுதான். 2ஆம் தேதி அன்னைக்கு ஈவினிங் நம்ம ஷீரடிக்கு வந்துட்டோம்னா பாபாவுடைய சாய் தீம் பார்க்குக்கு எல்லாரும் அவசியம் போவோம். 2ஆம் தேதி ப்ரோக்ராம் சொல்லியாச்சு. 3ஆம் தேதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. காலையில 10 மணி வரைக்கும் நம்ம ஷீரடியில தான் இருப்போம். 10 மணிக்கு மேல நாகர்சோல்ல இருக்கக்கூடிய ரயில் நிலையத்துக்கு போய் அங்கிருந்து நேரா சென்னைக்கு வந்து சென்னையில இருந்து அவங்க ஊருக்கு தாராளமா பயணிச்சிடலாம். டிக்கெட்டை பத்தி யாரும் பயப்பட வேண்டாம். நாங்களே எல்லா விதமான டிக்கெட்டும் நாங்களே போட்டு கொடுத்துருவோம். புரியுதுங்களா? அதனால இந்த யாத்திரைன்றது அனுபவிச்சு சத்சங்க யாத்திரையா இருக்கும், ஒரு உண்மையான ஆத்மீக யாத்திரையா இருக்கும். சத்சங்க நிகழ்ச்சிகள் நடக்கும், பஜனை நடக்கும், பாபாவுடைய திருநாமத்தை சொல்லி அழகா ஆடக்கூடிய வைபவமும் நடக்கும். பாபாவுடைய பால்கி யாத்திரை ரொம்ப அற்புதமா நடக்கும். இந்த யாத்திரையில அவசியம் எல்லா அடியார்களும் கலந்துக்கணும்ங்கிறத அடியன் வேண்டிக்கிறேன். இந்த யாத்திரையை பத்தின இன்னும் அநேக தகவல்கள் எல்லாத்தையும் சொல்லணும்னா சொல்ல முடியாது. ஆகையினால இந்த யாத்திரையில நீங்க எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அடியனுடைய நம்பரை கீழே கொடுக்குறேன். அவசியம் அடியனை கான்டாக்ட் பண்ணுங்க. அடியன் இந்த யாத்திரையினுடைய ஆர்கனைசரா இருந்து கொண்டு அடியன் தான் வழி நடத்தி செல்றேன் குரு கிருப்பையினால. அதனால எல்லா அடியார்களும் ஒன்று கூடி வந்தீங்க அப்படின்னா அந்த ஆனந்தமயமான பாபாவனுடைய புண்ணிய சேத்திரத்துல அந்த ஆனந்தமயமான குருநாதனை அனுபவிக்கலாம். அங்கேயும் போய் அது இதெல்லாம் இல்லாம அனுபவிக்க போறோம், பாபாவை அனுபவிக்க போறோம், பாபாவனுடைய வைபவத்தை அனுபவிக்க போறோம் குருநாதருடைய பரம கருணையினால. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா அடியோட நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் இல்லையா, கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. மற்ற விவரங்கள் எல்லாமே, இதுக்கு என்ன பேமெண்ட், நாங்க எப்படி வர்றது, நீங்க எப்படி எங்களை கூப்பிட்டுப்பீங்க, நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் உண்டு. அத்தனை கேள்வியை நீங்க போன் பண்ணி கேட்டுக்கலாம். இதுல நான் சொல்ல வேண்டிய விஷயத்த என்னைக்கு கிளம்புறோம், என்னைக்கு ரிட்டர்ன் ஆகிறோம். 29ஆம் தேதி மயிலாடுதுறையில இருந்து கிளம்புறோம். சென்னையில இருந்து வந்தாக்கா 30ஆம் தேதி கிளம்பி வரலாம். சரிங்களா? ஏன்னா மயிலாடுதுறைன்றது மயிலாடுதுறை மாவட்டம் சிதம்பரம் பக்கத்துல இருக்கு. அங்கிருந்து முதல் நாள் நைட்டு கிளம்புனாதான் காலையில நாங்க 30ஆம் தேதி பெங்களூர் போலாம். மற்ற அடியார்களும் எங்க கூடயே கலந்துக்கலாம். இல்ல இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து வந்தா கோயம்புத்தூர் டு பெங்களூர் வந்துடலாம். சொல்றது புரியுதுங்களா? அந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். யாரு எங்கெங்க இருந்து வரீங்கிறத கரெக்டா சொன்னாதான் அதுக்கு ஏற்றாற் போல வழிகாட்டுதலை நாங்க காட்ட முடியும். ஆகையினால எல்லா அடியார்களும் கேட்டுக்கொண்டதன் பெயர்ல இந்த யாத்திரையை நாங்க போட்டிருக்கோம். அவசியம் எல்லா அடியார்களும் வந்திருந்து குருநாதனுடைய பரம கருணையை அடையும்படியா பிரார்த்திக்கிறேன். ஓம் சாய்ராம்.